ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நம்ம ஃபெயிலானதை ரீஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்லேருந்து நம்ம நடக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளோட 2வது நாள். ஆக்சுவலி இன்றைக்கி காலையிலே நடந்திருக்கணும், நடக்கலை. மறுபடி மிஸ் ஆகிடக்கூடாது சொல்லிவிட்டு இப்போ தான் ஆஃபீஸில் வந்தோன்னே அப்படியே பேக் வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. நடந்துகிட்டே போயிட்டு அது 5 கிலோமீட்டர்ஸ் அப்படியே கவர் பண்ணலாம் சொல்லிட்டு நடந்து போய் 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி பேசிக்காக நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும் போதே பேசிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நடக்க ஆரம்பிப்போம். நடந்துகிட்டே பேசிடுவோம். ஆனால் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அது நடந்து க்ளோஸ் ஆகிற டைம், லாஸ்ட்டில் எண்டில் வர டைமில் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். நேற்று சொன்ன அதே லெசன் தான். நம்ம காலையில் தான் பண்ணணும், நைட்டு தான் பண்ணணும்னு இல்லை. எப்போ வேணாலும் நம்ம வீடியோ வாக்கிங் பண்ணலாம். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் மிஸ் ஆச்சு. நைட்டு சாயங்காலமாக நான் வாக் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் கற்றுட்ட ஒரு பெரிய லெசன் என்னென்னா, நடக்கும்போது எனக்கு கால் சுளுக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஆனால் கொஞ்சம் மிஸ் தப்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் வாக் பண்ணுறீங்க, ரொம்ப ஓவர் வெயிட்டாக வாக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கால் சுளுக்கிறது ரொம்ப சகஜம். தயவு செஞ்சு பார்த்து நடங்க. ஒரு ஈவனான ரோட்லேயே நடங்க. அப் அண்ட் டவுன் இருக்கிற ரோட்டில் அதிகமாக நடக்காதீங்க. நிறைய நடக்காதீங்க. ஈவனாக இருக்கிற ரோட்லேயே நடங்க. இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா என் வீடியோவை லைக் பண்ணிக்கிறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணிக்கிறீங்க. 71 மெம்பர்ஸ் லைக் பண்ணிக்கிறீங்க இது போட்ட வீடியோவை. நான் இன்றைக்குமே அது அவ்வளோ பேர் என் வீடியோக்கு லைக் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் லைக் பண்ணது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காகவே இருக்குது. அதுக்காகவே என்னமோ எங்கள் வீட்டில் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்த அப்போ எப்படி நடந்துட்டு போகிற சொல்லி கேட்டாலும், இல்லை இவ்வளோ லைக்ஸ் வருது, எனக்கு யாரோ என்னை பார்த்து என்கரேஜ் பண்ணுறாங்கோ. அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக என்னோடய கமிட்மெண்ட் நான் ஃபில் பண்ணணும் சொல்லி தான் நான் இன்றைக்கி நடந்துட்டேன். தேங்க்யூ எல்லோரும் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணதுக்காக. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு எதுவும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி 5 கிலோமீட்டர் நடந்துட்டேன். அதுக்கான ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு கடைசியில் ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டுறேன். இன்றைக்கான ரன்னிங்ஸ் அதுதான். நேற்றுக்கான சேம் ரன்னிங் இன்றைக்கி ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம மிஸ் பண்ண ஒரு நாளில் நம்ம நடக்கணும். அது நம்மளோட இது. எப்போ நடக்கணும்னு தேவையில்லை. முடிஞ்சால் காலையே நடந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா காலையில் நடக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும் ரோடு. எங்கள் ரோட்லேயே நீங்கள் நடக்கலாம். பார்க்கில் போய் நடக்க தேவையில்லை, ரோட்லேயே நீங்கள் நடக்கலாம். ஏன்னா பார்க்கில் நடக்கிறதுக்கும் ரோடில் நடக்குன்னு நான் வித்தியாசம் சொல்கிறேன். பார்க்கில் நடக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக போர் ஆயிரும். நடக்கவே உங்களுக்கு போர் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ நேரம் நான் நடக்கிறது, இதே ரவுண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு. அதே நீங்கள் ரோட்டில் நடக்கும்போது அப்படின்னு உங்களுக்கு இருக்காது. ரோட்டில் ஆல்ரெடி ஒரு டெஸ்டினேஷன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் நீங்கள் நடப்பீங்க, மறுபடியும் அங்கேருந்து வாபஸ் வருவீங்க. அதுவும் ஒரு டெஸ்டினேஷன் ஓரியன்டாக இருக்குமே தவிர ஒரே இடத்துலையே ரொம்ப நேரம் சுற்றின மாதிரி இருக்காது. சாரி, லைட்டிங் போயிடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே நடந்திங்கன்னா நீங்கள் மெயின் ரோட்லேயே நீங்கள் நடக்கலாம். மெயின் ரோட்னா சைடில் ஃபுட்பாத் அந்த மாதிரி நடக்கலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், போர் ஆகாது. அதே நீங்கள் நைட் டைமில் வாக் பண்ணுறீங்கன்னா ரோடை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டு இருப்பாங்க எல்லா இதுக்கும். அதுவும் இந்த மாதிரி டைம் வந்துட்டு 7 o'clock 8 o'clock நிறைய பேர் வண்டி வாபஸ் ரிட்டர்ன் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நம்மளுக்கும் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா நடக்கும்போது பார்த்து நடங்க. நான் 5 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க வாக் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 2 கிலோமீட்டர் நடங்க, அதுக்கப்புறமா 3, அப்புறமா 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி நடங்க. ஸ்ட்ரைட்டாக 5 கிலோமீட்டர் நடக்காதீங்க, கால் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் நடக்கும்போது பார்த்து நடங்க, கால் கரெக்டாக வச்சு நடங்க, இல்லைனா கால் துளுக்க சான்சஸ் நிறையா இருக்குது. நன்றி லைக் பண்ணதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும், இனிமேல் பண்ண போகிறதுக்கும் நன்றி. தேங்க்யூ. நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன்.